வணக்கம். இந்த வீடியோவில் கடைசியாக நடந்த ஏடி ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் மார்க் டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஆன்சர் கீ மார்க் பண்ணாத கொஸ்டினோட PDF கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If Z is equal to 52 and ACT is equal to 48, then BAT will be equal to Z is equal to 52 மற்றும் ACT is equal to 48 எனில் BAT is equal to. இது வந்து ஒரு கோடிங் டிகோடிங் கொஸ்டின் தான். ஸோ Zக்கு 52 ஏன் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு முதல்ல A to Z வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு 26 வரைக்கும் நம்பர் எழுதிருங்க. இப்போ Z is equal to 52 கொடுத்துருக்காங்க. Zக்கு வந்து 26ன்னு அந்த சீரீஸில் வருது. ஸோ Z is equal to 26 இருக்குது. அதை இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 52 நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ACTக்கு 48 வருதான்னு பார்க்கலாம். ACT ஏக்கு வந்து 1, சிக்கு வந்து 3, டிக்கு வந்து 20. ஸோ டோட்டல் பண்ணும்போது 24 வருது. இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 48 வருது. ஸோ நம்ம கெஸ் பண்ண கோடிங் கரெக்டு தான். இப்போ வந்து பேட்டுக்கு என்ன வரப்போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ BAT ஏற்கனவே ஏக்கும் டிக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை டேரெக்டாக எழுதிருங்க. 120 பிக்கு வந்து 2. டோட்டல் பண்ணிங்கன்னா 23 வரும். இன்ட்டு 2 is equal to 46. ஸோ ஆன்சர் வந்து D 46. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின், இதில் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஹவு many consonants are there in the above sequence, each of which is immediately followed by a number. எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. immediately followed by a number, அந்த கான்சனண்ட்டை immediately followed by a number வந்திருக்கணும். அப்புறம் proceeded by a vowel. vowelsனால் இங்கிலீஷில் இருக்கிற இந்த 5 லெட்டர் தான் AEIOU. கான்சனன்ட்ஸ் அப்படின்றது இந்த லெட்டரை தவிர்த்து மிச்சம் இருக்கிற லெட்டர்ஸ் தான் கான்சனன்ட்ஸ். ஸோ என்ன கண்டிஷன்னா, ஒரு கான்சனன்ட் இருக்கணும், அதை இமிடியட்லி ஃபாலோட் பை அ நம்பர், அதுக்கு அடுத்தது உடனே ஒரு நம்பர் வரணும். இமிடியட்லி ப்ரொசீடட் பை அ வவ்வல். ப்ரொசீடட் பை அ வவ்வல்னால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வவ்வல் இருக்கணும். இந்த கண்டிஷனில் எத்தனை கான்சனன்ட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுதான் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள தொடரில் உள்ள உறுப்புகளில் இந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும் அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் வரக்கூடிய மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையை காண்க. இங்கே உயிரெழுத்து அப்படின்னு சொல்கிறத வவல்ஸை குறிக்குது. அதே மாதிரி மெய்யெழுத்து அப்படின்றது இந்த கொஸ்டினை பொறுத்தவரை கான்சனன்ட்ஸ் அது மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது M, அது வந்து ஒரு கான்சனண்ட்டு. பட் அதுக்கப்புறம் நம்பர் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வவல் இல்லை. ஸோ அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். இந்த சீரீஸில் முதல்ல இருக்கிறது M, அது வந்து ஒரு கான்சனண்ட். அதுக்கப்புறம் நம்பர் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி வவல் இல்லை. அதுக்கப்புறம் E, அது ஒரு வவல். அப்புறம் R வந்து ஒரு கான்சனண்ட், அதுக்கப்புறம் ஆனால் நம்பர் இல்லை. B வந்து ஒரு கான்சனண்ட் தான், அதுக்கப்புறம் நம்பர் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி வவல் R வந்து வவல் கிடையாது. அதுக்கப்புறம் K வந்து ஒரு கான்சனண்ட், அதுக்கப்புறம் இருக்கிற 7 வந்து ஒரு நம்பர் தான். ஸோ வந்து கேக்கு அப்புறம் 7 இருக்குது, அது ஒரு நம்பர் தான். அதுக்கு முன்னாடி A இருக்குது. ஸோ இந்த 3 கண்டிஷனும் 2 கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு நம்பர் கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் D எடுக்கிறோம். டிக்கு அப்புறம் வந்து I இருக்குது, ஸோ இதுவும் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் N எடுத்துக்கலாம். N வந்து ஒரு கான்சனண்ட் தான். அதுக்கப்புறம் நம்பர் இருக்குது, அதுக்கு முன்னாடி I வந்து ஒரு வவல் தான்.
ஸோ இதையும் எடுத்து எழுதிக்கலாம். I இருக்கு, N4. இது வந்து நமக்கு ரெண்டாவதாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற கான்சனண்ட் வந்து F இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. H பார்க்கலாம். ஹெச்சுக்கு அப்புறம் நம்பர் இருக்குது, அதுக்கு முன்னாடியான வவல் இல்லை. அதுக்கப்புறம் இருக்கிறது டபிள்யூக்கு அப்புறம் நம்பர் கிடையாது. ஸோ இது மொத்தமாக வந்து நமக்கு 2 கான்சனண்ட் தான் இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 2. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A can do a piece of work in 20 days. A வந்து 20 டேஸில் முடிச்சிருவார். அதே மாதிரி B வந்து 30 டேஸில் முடிச்சிருவார். எப்போவுமே டைம் ஆன் ஒர்க்கை பொறுத்தவரையில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 1/20 1/30 அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 20ல் ஒரு பங்கு வேலை செய்வார் அப்படின்றது தான் இதோட மீனிங்கு. How long will they take to do the work together? இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளைக்குள்ள மொத்த ஒர்க்கே முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. A என்பவர் ஒரு வேலை 20 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது 2 பேரோட டோட்டல் ஒர்க்கை கால்குலேட் பண்ணுங்கள். 1/20 + 1/30. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா கீழே 60 வரும். 60ல் 20 வந்து 3 தடவை இருக்கும். ஸோ 3. 60ல் 30 வந்து 2 தடவை இருக்கும். ஸோ +2 = 5/16 வரும். 12 டேபிளில் எடுத்தீங்கன்னா 12 டைம்ஸ் வரும். 60ல் 5. ஸோ ஆன்சர் வந்து B. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A can do a piece of work in 8 days. A வந்து 8 நாளில் ஒரு வேலையை முடிப்பார். அதே மாதிரி B can do a same piece of work in 12 days. 12 டேஸில் முடிச்சிருவார். A and B together complete the same piece of work and get 200 rupees as the combined wage. 2 பேருக்குமே சேர்த்து A + B 2 பேருக்குமே சேர்த்து வந்து சேலரி வந்து 200 ரூபாய் தராங்க. அதில் பியோட ஷேர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேலையை A 8 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை முடிக்க Bக்கு 12 நாட்கள் ஆகும். அந்த வேலையை A மற்றும் B இருவரும் சேர்ந்து முடிக்க 200 ரூபாயை ஒருங்கிணைந்த ஊதியமாக பெற்றால் அதில் Bக்கான ஊதியம். Bயோட ஷேர் கேட்டிருக்காங்க. முதல்ல ஏக்கும் பிக்கும் இருக்கிற ஒர்க் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம 2 AB அப்படின்னு 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 12 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணலாம், 8 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். இன்கேஸ் வந்து வேறு ப்ராப்ளமில் சியும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 2 பேர் இருக்கிறனால எப்படி பண்ணணும், இப்படி சிம்பிளாக பண்ணுறோம். இதில் வந்து 12:8 அப்படின்னு வரும். இங்கே 3:2. இது வந்து 2 பேர் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது 24 வரும். 12 இருக்குது. எல்சிஎம் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து இங்கே 3 வரும், இங்கே வந்து 2 வரும். ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஸோ 3:2 இந்த ரேஷியோ தான். ஸோ ஏக்கு வந்து 3 ஷேர் கிடைக்கும், பிக்கு வந்து 2 ஷேர் கிடைக்கும். மொத்தம் வந்து 5 ஷேர் இருக்குன்னா அதில் 2 ஷேர் வந்து பிக்கு கிடைக்கும். ஸோ 2/5. இந்த 5 வந்து இந்த 3யும் 2 ஆட் பண்ணுறதுனால தான் இந்த 5 வருது. டோட்டல் அமௌண்ட் வந்து 200. ஸோ இதை 5ல் பண்ணோம் அப்படின்னா 40 வரும். 2 × 40 = 80. ஸோ ஆன்சர் வந்து B 80. Next question. The curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm is.
ஹைட்டு கொடுத்துருக்காங்க, அதோட டயமீட்டரும் கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர். அப்படின்னா டயமீட்டர் வந்து 16 சென்டிமீட்டர், அப்படின்னா ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர். தமிழில் 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு கேட்டிருக்காங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் எல். எல் அப்படின்றது இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டு, அதாவது சாய்ந்த உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொஸ்டினில் வந்து டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வந்து 15 சென்டிமீட்டர். முதல்ல இந்த எல் கண்டுபிடிக்கணும். எல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்றனால எல்லுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா, h² + r². L is equal to root of h² + r². 15² plus r வந்து 8² டயமீட்டர் அப்படின்றது இந்த மொத்த லென்த் தான் டயமீட்டர். ஆனால் ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ரேடியஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேடியஸ்ன்றது ஒரு டயமீட்டரில் பாதி. ஸோ பை 2 போட்டோம் அப்படின்னா ரேடியஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் 8. இதுக்கு ரூட் எடுக்கணும். 15² வந்து 225, 8 வந்து 64. ஸோ ஆன்சர் வந்து 289 வரும். ரூட் எடுத்தோம் அப்படின்னா 17 கிடைக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் வந்து 8 இன்ட்டு 17. 8 into 17 வந்து 136 வரும். ஸோ ஆன்சர் வந்து டி 136 பை. இந்த பையை எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆன்சரில் பை கொடுத்துருக்காங்க. ஸோ பையை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 136 பை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எஃப் மிஷின் பாட் அட் ₹50,000 ஃபால்ஸ் இன் இட்ஸ் வேல்யூ பை 8%. ஒரு மிஷின் வந்து 50,000 வாங்குறாங்க, அதோட வேல்யூ வந்து 8% ஆஃப் இட்ஸ் வேல்யூ எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபால்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ மிஷின் பாட் அட் ₹50,000 ஃபால்ஸ் இன் வேல்யூ பை 8% ஆஃப் இட்ஸ் வேல்யூ எவ்ரி இயர். ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் தி மிஷின் ஆஃப்டர் 2 years. 50,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது அதன் விலையில் ஒவ்வொரு வருடமும் 8% குறைகிறது எனில் 2 வருடங்களுக்கு பின் அதன் விலை என்ன? ஒரு மிஷினை வந்து 50,000 வாங்குறாங்க, அதோட இப்போதைய ப்ரைஸ் வந்து 50,000. அது ஒரு வருஷத்துக்கு எந்த ரேட்டில் வந்து குறையுது அப்படின்னா 8% குறையுது. மொத்தம் வந்து 2 வருஷம். இது வந்து நம்ம பேசிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு இனிஷியல் வந்து P0ன்னு வச்சுக்கோங்க. 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் பேசிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. இங்கே வந்து அதோட மதிப்பு வந்து ஃபால்ஸ், அதாவது டெப்ரிஷியேட் ஆகுது. ஸோ இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுடணும். சப்போஸ் இன்கேஸ் வந்து அதோட மதிப்பு வந்து அதிகமாகுது அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண என்ன ஃபார்முலானா 1 - r/100 ஹோல் பவர் n. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 50,000 1 - r வந்து 8/100 ஹோல் பவர் n.
equal to 50,000. இது நம்ம LCM எடுக்கணும். அப்படின்னும் போது 1 into 100 100 minus 8 வந்து 92 divided by 100 அப்படின்னு வரும். ஸ்கொயர் பண்ணணும். (92 by 100 into 92 by 100). ஸோ இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ. இப்போ 92 into 92 கண்டுபிடிங்க. டூ 9 சார் 18, திரும்ப ஒரு 8, 9 9 சார் 81, 82 வரும். 4 8 16, 1 4 8 into 5. 5 வந்து இந்த 5. 5 4 சார் 20, 2 இங்கே போட்டுக்கோங்க. 6 5 சார் 30, 2 3 இருக்கு. 5 4 சார் 20, 20 plus 3 23, 2 இருக்கு. 8 5 சார் 40, 42. ஸோ ஆன்சர் வந்து 42,320. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு டெப்ரிசியேஷன் ப்ராப்ளம் தான். the value of a motorcycle 2 years ago was 70,000. It depreciates at the rate of 4% per annum. Find its present value. ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 இருக்கு. அது வந்து ஒரு வருஷத்துக்கு 4% அப்படின்ற ரேட்டில் வந்து டெப்ரிஷியேட் ஆகுது. அதோட ப்ரெசென்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சேம் ஃபார்முலா தான். 1 plus r by 100 the whole square. இது டிப்ரிஷியேஷன்னால இங்கே மைனஸ் யூஸ் பண்ணுறோம். 70,000 into 1 minus 4 by 100. இங்கே ரேட் வந்து 4%. r is equal to 4, n is equal to 2, இந்த p0ன்றது 70,000. ஸோ n is equal to 2 போட்டுக்கோங்க. equal to 70,000 into 100. 100 minus 4 வந்து 96 வரும். 96 by 100 whole square. இந்த 2 ஜீரோ இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 96 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 96 into 96. 6 are 36, 3 9 6 are 54, 59 வரும். 6 9 are 54, 9 9 are 81, 81 plus 5 86. 6 13 12 9 9236 into 7. 7 6 32. Sorry, 6 7s are 42. 7 3s are 21, 24. 7 2s are 14, 16 வரும். 7 9s are 49. 6 6 are 36, 3. 6 9s are 54, 57, 6.
54 5 9 9 சார் 81 81 + 5 86 வரும். 6 1 12 வரும். 9216 into 7 6 7s are 42 1 7 is 7 7 plus 4 11 வரும். 7 is 14 15 வரும். 1 இருக்கு. 7 9s are 63 plus 1 64 வரும். So 64 512 is the answer. Question number 8. A sum of 46,000 was lent out at simple interest, and at the end of 1 year and 9 months the total amount was 52,440. Find the rate of interest per year. அசல் 46,000 ஆனது ஒரு ஆண்டு 9 மாத காலத்துக்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி விகிதம் காண்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அமௌண்ட் இருக்கு 46,000, அது வந்து 1 இயர் 9 மாசத்துல வந்து 52,440 ஆயிடுச்சு. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து கடைசியாக கிடச்சிருக்க அமௌண்ட்ல இருந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடச்சிரும். இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என் வந்து 1 இயர் 9 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து 1.9 இப்படிலாம் எழுதக்கூடாது. என் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா 9/12 அப்படின்னு எழுதணும். 9 மந்த்ஸை வந்து 9/12 அப்படின்னு எழுதணும். அந்த 12 வந்து 1 இயருக்கு 12 மந்த்ஸ் அந்த கணக்கு குறிக்கும். ஸோ இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கணும். 1 into 12 + 9 அப்படி வரும்போது 21/12. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. SI is equal to PNR/100. இப்போ நம்ம இந்த R தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 6440 is equal to பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 46,000, அதையும் போட்டுக்கோங்க. இன்ட்டு N வந்து 21/12 into R divided by 100. இது வந்து 12. இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம 7 டேபிளில் வந்து டிவைட் பண்ணலாம். 7 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். இங்கே வந்து 63 வந்து 9 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 1 4 14, ஸோ 2 டைம்ஸ் இருக்கும். இங்கே 92, இங்கே 3 வருது. இந்த 3யும் இந்த 12மே கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே 4 இருக்கும். இந்த 46ம் இதுவும் கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 இருக்கும். இங்கே எதுவுமே இருக்குது. இங்கே 1 தான் இருக்கும். ஸோ இந்த 4 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, 8 வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8%. ஆன்சர் வந்து 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 9. If Karkulali earns 1,800 in 15 days, then she earns 3,000 in dash days. 15 நாட்களில் கார்குழலி 1,800 வருமானமாக பெறுகிறார் எனில் 3,500 எத்தனை நாட்களில் வருமானமாக
பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15 நாளைக்கு 1800 ரூபா சம்பளம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படின்றத முதல்ல கண்டுபிடிப்போம். ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1800 டிவைட் பை 15 டேஸ் போட்டுக்கோங்க. 15 வந்து ஒன் டைம் இருக்கு. ஸோ 30 வந்து 2 தடவை. இந்த 0 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு 120 ரூபா சம்பளம். இப்போ 3500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது மொத்தம் எத்தனை நாளைக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. 240 வருது. பேலன்ஸ் வந்து 60, 600 வந்து 5 டைம்ஸ் வரும். 120 இன்ட்டு 5 வந்து 600. ஸோ ஆன்சர் வந்து 25. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Question number 10. 10 lakhs candidate write the TNPSC exam this year. If each exam center is allotted with 1000 candidates, how many exam centers would be needed? இதுக்கு வந்து நம்ம 10 lakhs வந்து கரெக்டாக எத்தனை 0 வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்க போகிறோம். கரெக்டாக 10 lakhs எழுதியிருக்கோம். 10 lakhs கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒரு சென்டருக்கு வந்து 1000 பேரை வச்சு அலாட் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது ஹவு மெனி எக்ஸாம் சென்டர் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 லட்சம் தேர்வர்கள் இவ்வாண்டு TNPSC தேர்வு எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் 1000 தேர்வர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையங்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 lakhs டிவைட் போட்டு 1000 போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 1000. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். Question number 11. The highest number which divides the product of any 3 consecutive even natural numbers. அடுத்தடுத்து 3 இரட்டை இயல் எண்களின் பெருக்கலை வகுக்கும் மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனி 3 consecutive even natural numbers கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மினிமமே எடுத்துக்கலாம். 2, 4, 6 even natural numbers. இதோட ப்ராடக்டை இதில் இருக்கிற எந்த பெரிய நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 4s are 8, 8 6 48 வரும். 48 வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம், 4ஆலையும் டிவைட் பண்ணலாம், 8ஆலையும் டிவைட் பண்ணலாம், 16ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது ஹையஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து D16. Next question number 12. A competitive exam paper has 100 questions. Total வந்து 100 questions இருக்கு. For which 1 mark will be awarded for each correct answer. ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் 1 மார்க்கை ஆட் பண்ணுவாங்க. half mark will be deducted for every wrong answer. ஒவ்வொரு தவறான விடைக்கும் வந்து half mark வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. 1/4 mark will be deducted for non answering. ஆன்சரை நீங்கள் blank-ஆ விட்டுட்டீங்க அப்படின்னா 1/4 மார்க்கை வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா find the total marks scored by a candidate who answered 88 questions. அவர் வந்து அட்டன் பண்ணது வந்து 88 questions தான் அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து 61 வந்து கரெக்ட். 61 questions வந்து கரெக்ட். இப்போ அவர் எத்தனை கொஸ்டின் ராங்காக ஆன்சர் பண்ணியிருக்காரு, எத்தனை கொஸ்டின் பிளாங்காக விட்டுருக்காரு, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் கோடு இதை தான் கேட்டிருக்காங்க. 100 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண், தவறான விடைக்கு அரை மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. மேலும் விடையளிக்காத கேள்விகளுக்கு
கால் மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. ஒரு தேர்வர் 88 வினாக்கள் தான் விடையளிக்கிறார். அவற்றுள் 61 வினாக்களுக்கு சரியான விடையளித்திருக்கிறார் எனில் அவர் பெறும் மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து அவர் எவ்வளோ கொஸ்டின்ஸ் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அட்டன் பண்ணது 88, அதில் கரெக்ட் வந்து 61. ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 7 27 கொஸ்டின். ஸோ 27 கொஸ்டின் வந்து அவர் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. எத்தனை கொஸ்டின் பிளாங்காக விட்டுருக்காருன்னா 100லேருந்து எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னா 88. இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 12 வரும். ஸோ 12 கொஸ்டின் வந்து அவர் பிளாங்காக விட்டுருக்காரு. ஸோ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணலாம். 61 இந்த 27 இன்ட்டு 1/2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12 இன்ட்டு 1/4. ஸோ 27 இன்ட்டு 1/2 வந்து மைனஸ் 13.5. 12 இன்ட்டு 1/4 வந்து 3. இது ரெண்டுமே மைனஸு, இது வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணோன்னா 16.5. 61ல் 16.5 வந்து மைனஸ் பண்ணணும். ஒரு 44.5. ஆன்சர் வந்து பி 44.5. இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க ரிமைனிங் அப்டேட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவோட பார்ட் 2ல் வந்து கண்டினியூ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.